ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான கம்பு லட்டு. இது பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கப் அளவுக்கு கம்பு எடுத்து ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இப்போ அதை நல்லா வடிச்சதுக்கப்புறம் ஒரு துணியில் போட்டு ஃபேன் காற்றுல காய வச்சு எடுத்திருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இந்த கம்பு எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டு இந்த கம்பு மாவை அதில் சிம்மிலேயே வச்சு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அதே கடாயில் எந்த அளவுக்கு கம்பு எடுத்தோமோ அதே அளவுக்கு பொட்டுக்கடலையும் எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்து அதையும் நல்லா பொடியாக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போது இதுவும் அதே அளவுக்கு வெல்லம் சேர்த்து அதோட அரைச்சி வச்சிருக்கிற கம்பு மாவையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு பல்ஸ் மோடில் 2-3 தடவை சுற்றி எடுத்தோன்னா இந்த அளவுக்கு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். இப்போ சூடாக இருக்கிற நெய் அதில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக இடித்த முந்திரி பருப்பை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை நல்லா இறுக்கி பிடிச்சிங்கன்னா சூப்பரான டேஸ்டியான கம்பு லட்டு. இதோட டேஸ்ட் நாக்கில் அப்படி நிற்கும்.